ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் ட்ரிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட எதையுமே நான் வீடியோவை காமிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் தாஜ்மஹால் vlog-வே நான் பாதியில் விட்டுட்டேன். அதவே நான் எப்படியோ ஒன்று கொஞ்சம் ஃபில்லர்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். பட் நான் டெல்லியில் நான் நிறையா இடம் சுற்றினேன். பட் எதையுமே நான் vlog-ஆகவே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் கூட நிறையா கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி எனக்கு vlog எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ புதுசாக தான் vlogging ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸில் உங்களுக்கு போடுவேன். பட் நான் உங்களுக்கு வந்து இந்த மதுரா வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னென்னா ஒன் சைடு வந்து காது வந்து ரொம்ப அடைச்சே இருக்குது. ஒரு 10 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாகவே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு என்னன்னே தெரில. ஐ திங்க் நான் பர்மனெண்ட்டாக சேவ்ட் ஆகிட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரில. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக எனக்கு இப்போ பி ஷிஃப்ட்டு, டைம் 11 மணி ஆச்சு. எனக்கு இப்போ வெளியே பெருசாக எங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைமும் இல்லை. நான் வந்ததே நேற்று நைட்டு காலையில் 4 மணிக்கு தான் வந்தேன். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு என்னவாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என்ன கோல்டு இருக்குது, ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது. மேபி கோல்டுனால கூட காதை அடைச்சிருக்கலான்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய். அப்புறம் ஃபர்தராக என்னங்கிறத வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இது வந்து இந்த சூரத் முனிசிபல் ஹாஸ்பிட்டல். இது டும்மஸ்ங்கிற ஏரியாவில் இருக்குது. நம்ம இங்கே இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. டாக்டரோட ரூம் அங்கே தான். இப்போ நம்ம ஹைட் வெயிட் செக் பண்ணிட்டு உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்டர் ரொம்ப சக்கரை கட்டி சக்கரை தண்ணி ப்ரோ. ஓகே, பேக் டு த vlog. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி சளி பிரச்சனை இருக்குங்காட்டி மேபி அதோட இன்ஃபெக்ஷன் வந்து என் காதுக்கு போயிருக்கலாம். அதனால் வந்து இது மாதிரி ஆகிறது வந்து நார்மலான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து அவங்க ஏர் ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து டெய்லி 2 டைம் இல்லை 3 டைமும் 2 ட்ராப்ஸ் விட சொன்னாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் டேப்லெட்டாக எழுதி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து அந்த கால் வர மருந்து இல்லை, மாத்திரைலாம் இருந்தது. நாம் அப்புறம் அதை வந்து வெளியே மெடிக்கலில் வாங்கிட்டோம். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் உங்கள் பக்கத்தில் இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா நம்மளோட டேக்ஸில் வேலை ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போய் வெளியே பார்க்குற டாக்டரோட நல்லா படித்த டாக்டர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பேசிக்கான நீடுக்கெல்லாம் நீங்கள் வந்து போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லணும். என்னென்னா, இந்த குஜராத்தில் பொறுத்த வரைக்கும் நான் எங்கே இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம், சரி எங்கே போனாலும் அவங்க கேட்பாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. நான் என் பேர் கௌசிக் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் உங்கள் சர்நேம் என்னன்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு பழக்கமே இல்லை அந்த மாதிரி சர்நேம் போடுறது. எனக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே என்னோடய டாக்குமெண்ட்டில் இல்லை என்னோடய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்துலேயும் அது வந்து ஆட் பண்ணி இருந்து அதை வந்து நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸே இல்லை. இப்போ நான் புதுசாக என்னோடய சர்நேம் ஆட் பண்ணி நான் ஒரு இடத்துல கொடுத்தேன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம். பட் ஆனால் இதைத்தான் அவங்க வந்து இவங்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டாள்தனமாக கேட்குறாங்க, உங்கள் சர்நேம் இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் ஒரு தெளிவாக சொன்னேன், என்னோடய எல்லா டாக்குமெண்ட்லேயும் கௌசிக் மட்டும்தான் இருக்குது. நான் எப்படி உங்களுக்கு புதுசாக ஒரு நேம் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது முட்டாளே தான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டாளிகளா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன மாதிரியே நம்ம ஒரு ப்ராக்டிஸில் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு நான் சொல்லி தான் கொஞ்சம் புரிய வச்சேன். இது மாதிரின்னு சொன்னேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து பூரா ஃபுல் நேம் என்னன்னு அவங்க கேட்பாங்க. ஃபுல் நேம் கௌசிக் எங்கள் அப்பா பேர் சாமியப்பன், கௌசிக் சாமியப்பன். இது மட்டும்தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் நீ டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது என்ன அப்டேட் கானை பற்றி, என்னோடய காலில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கா தெரியாது என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா சார்? அப்புறம் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து இதெல்லாம் வந்து காட்டு பூனையா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா சுற்றிட்டுருக்கு. இதை வச்சு விளையாடுறத ஃபஸ்ட்டுலாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பிடிச்சிட்டு லாலான்னு விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்டும் ரொம்ப விளையாடுவான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பூனைக்குட்டியோட விளாட்றேன். ஓகேவா? நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். பாய்.